இப்போ இந்த கட்சியில நிறைய எங்கள் கருத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல முறை தெளிவாக சொல்லிட்டோம். எங்களது ஒரு அகில இந்திய கட்சி. இந்த முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலோட தான் இந்த முயற்சி எல்லாம் எடுக்கப்படும். ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்பது வலிமையா இருக்கு, வலுவா இருக்கு. முருகன் சொல்ற மாதிரியோ, முருகன் சொல்ற மாதிரியோ, பாஜக தலைவர் சொல்ற மாதிரியோ இங்க எந்தவித ஓட்டையும் இல்லை. இது சிதறம்ன்றாங்க. இந்த கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை தான் சிதறம். இது நெல்லிக்காய் மூட்டை கூட்டணி இல்ல, இது எஃகு கோட்டை கூட்டணி. இது சிதறுவதற்கு வாய்ப்பில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நாங்க பேசி தீர்த்து கொள்வோம், அவ்வளவுதான். இதனால பாஜக பகல் கனவு கண்டது, அதிமுக பகல் கனவு காண்றாங்க. ஏதாவது குளிர் காயலாமா, ஆதாயம் ஏற்படுமா என்று. ஒரு ஆதாயமும் அவர்களுக்கு ஏற்படாது, குளிரும் காய முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பாஜகவோடு பாசிச சக்தியோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும், தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார். தமிழ முருகன் மாநாடு அவங்க எதுக்கு நடத்துறாங்க? அயோத்தியில ராமர் மாநாடு எதுக்கு நடத்துனாங்க? அயோத்தியில ராமர்னாங்க. ராமர் பாஜகவை கைவிட்டுடுச்சு. அயோத்தியில ராமர் கோவில் இருக்க இடத்திலேயே மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சது. அப்புறம் ராமரை கைவிட்டுட்டு ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க, ஜெய் ஜெகநாதர்னாங்க. அத மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. ஒரிசாவுக்கு போனாங்க, பூரி ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க. அதனால எங்கெங்க போறாங்களோ அந்தந்த இடத்துல அந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்று மத கலவரத்தை எப்படி ஏற்படுத்த முடியும், மத சாயத்தை எப்படி பூச முடியும், மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும் தான் பாஜக. மக்களை நம்பி பாஜக கிடையாது. எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, மத கலவரம், சாதி கலவரம், இனக்கலவரம். இன்னைக்கு மணிப்பூர்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பாஜக தலைவர் ஏன் குரல் கொடுக்கல? இதுவரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் இந்தியாவில் இருக்கா இல்லையா? எதற்காக போல மணிப்பூருக்கு? இதெல்லாம் பேசாம இங்க முருகன் மாநாடுன்னா முருகன் மன்னிச்சிருவாரா? இவங்கள முருகன் ஏற்றுக்கொள்வாரா? தமிழ் கடவுள் முருகன் என்ன கேட்பார் இன்னைக்கு மாநாட்டில்? நீங்க ஏன்டா எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பாஜகவே புறக்கணிக்கிறீங்க? எங்க தமிழ் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏன் சிதைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை, பள்ளி கல்வித்துறை, சமர்சா சிக்ஷா, அதுல வர வேண்டிய 2350 கோடி ஏன் கொடுக்காம வேற மாநிலத்துக்கு எடுத்து கொடுக்குறீங்க? அப்ப ஏதாவது முருகன் ஏற்றுக்கொள்வாரா? முருகன் மன்னிப்பாரா பாஜகவை? பாஜக அரசு முருகன் மன்னிப்பாரா? நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர். நீ தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2350 கோடியை கொடுக்காமல் மறுதளிக்கிறீர்கள், துரோகம் பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு. நீங்க இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகனை போய் கும்பிட்டா, தமிழ் கடவுள் முருகன் இருக்காருன்னா உங்களை என்ன பண்ணுவாரு? தேர்தலில் 2026 சூர சம்மாரம் பண்ணுவார். தமிழ் கடவுள் முருகனை ஏமாத்த முடியுமா சொல்லுங்க? எல்லோருக்கும் இறை பக்தி இருக்கு. முருகனை ஏமாத்திட்டு வேஷம் போட முடியுமா? முருகருக்கு தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறுன்னு. ஆகவே இந்த பாஜக வேஷம் ஒருவேளை சில மக்களை ஏமாற்றலாம், முருகரை ஏமாற்ற முடியாது. அவருடைய மகனே ஆங்கிலேயர் ஏற்படுத்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக இருக்கார். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள்லாம் இப்ப ஆங்கிலம் பேசுறாங்க. இப்ப நாங்கெல்லாம் ஆங்கிலம் பேசுறோம். கொஞ்சம் இந்த ஆங்கிலம் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. அங்கேயும் அரசியல் இருக்கு. இப்ப அவர் கூட்டணியில் இருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு முதலமைச்சர் ஆங்கிலம் பேசலையா? அவர் என்னன்னு கூப்பிடுறோம் நாம எல்லாம்? மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியா கூப்பிடுறோம்? இபிஎஸ் கூப்பிடுறீங்க. இபிஎஸ் ஆங்கிலம் சொல்லா, தமிழ் சொல்லா? சொல்லுங்க. ஆங்கில சொல் தானே, ஆங்கில சொல் தானே கூப்பிடுறாங்க. அப்புறம் எப்படி ஆங்கிலம் ஒவ்வாத மொழின்னு சொல்ல முடியும்? ஆங்கிலம் பேசினா அவமானம் சொல்ல முடியும்? அமித்ஷா அப்படின்னா அவரை பார்த்து இபிஎஸ் அவர்கள் என்றார். அப்ப அவமானப்படுறாரா? அவமானப்படுத்துறாரா? அதனால ஆங்கில மொழி என்பது ஒரு கனெக்டிவ் லாங்குவேஜ், தேவையான லாங்குவேஜ், உலக மொழி அது. அதனால்தான் ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய நீண்ட நெடிய கண்ணோட்டத்தோட அவர் சொன்னார்,
உங்களுடைய தாய்மொழியும் இணைப்பு மொழியான ஆங்கிலமும் 2 மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும், எந்த பங்கமும் வராதுன்னார். காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் 2 மொழி கொள்கை. இவங்க வந்த பேரு 3வது திணிக்கிறாங்க. பல முறை சொல்லியிருக்கேன், எங்க குழந்தைகளுக்கு என்ன படிக்கணுமோ அதை அவங்க தீர்மானிப்பாங்க, பாஜக தீர்மானிக்க கூடாது, சங்கிகள் தீர்மானிக்க கூடாது. தேங்க்யூ. ரைட், நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் குரங்கிலிருந்து பிறவந்தர்கள் தான். உண்மையை சொல்லியிருக்காங்க. நாங்க ஆரிஜன், நாங்க நெருப்பிலிருந்து வரல, ஆவிலிருந்து வரல. தாய் தந்தை எங்களை ஈன்றெடுத்து இருக்கிறார்கள். ஒரு காலத்துல கற்கால மனிதர்கள் குரங்காக இருந்து குரங்குடைய பரிணாம வளர்ச்சி மனிதன் அறிவியல் சொல்லுது. அறிவியல் பூர்வமா எங்களை ஏத்துட்டாங்க அவங்க. ஆனா அவங்க அறிவியல் பூர்வமா பேசுறாங்களா? முருகன் இருக்காருன்றாங்க தமிழ் கடவுள். முருகன் அப்படின்னா இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்? தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணிருக்கீங்க நீங்க? தமிழ் மொழியை சிதைக்கிறீங்க. தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னா நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தமிழ் கூடாது, சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ண வாங்குறீங்க. அப்ப தமிழ் கடவுள் முருகன் அவங்க ஏத்துக்குவாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கடவுள் இருப்பது உண்மையானால், கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறாரானால், தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் எப்படி மன்னிப்பார்? அப்ப தேர்தலில் சூரசம்மாரம் பண்ணுவார்ல, நடக்க போகுது, காத்திருந்து பாருங்க. கோவிலுக்கு போயிட்டு வரும்போது துண்ணூறு வச்சுட்டு செல்ஃபி எடுக்கும்போது துண்ணூறு அடிக்கிறாங்க. எதனா எரிச்சல் ஏற்பட்டிருக்கும், இல்ல ஏதாவது உபாதை இருக்கும், அழிச்சிருப்பாங்க. அதுக்காக வெச்ச திருநீரை வேணுமென்ற அழிப்பதுன்றது அரசியல். அந்த அரசியல்லாம் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. ரைட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.